ஹெல்த்தியாகவும் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கிட்ஸ்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து அனுப்பலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திணை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திணை லட்டு பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு திணை எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் 1/4 கிலோ இருக்கும். இதை நம்ம 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு காட்டன் கிளாத்தில் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஃபேன் காற்றுலேயே காய வச்சுருங்க. இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போகணும். நல்லா பொறன்னு காஞ்சிருச்சு பாருங்க. இது அப்படியே நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டு இந்த திணையை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது லேசாக கலர் மாறுற வரைக்கும் 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக ஈரப்பதம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வறுக்க சரியாயிடும். வறுக்க திணையோட வாசனை நல்லா கமன்னு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா முழு ஏலக்காவை 3 போட்டுக்குங்க. இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி ஒரு தட்டில் கொட்டி வச்சிருங்க. இப்போ அடுப்பில் கடாய் போட்டு வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். 1 கப்புக்கு நான் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதே நாட்டு சர்க்கரையாக இருந்தால் 3/4 கப்பு சேர்த்துக்குங்க. அதில் இனிப்பு கம்மியாக இருக்கும். இதில் 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்குங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும், பாகு பதம் தேவையில்லை. இது கூடவே ஒரு பிஞ்சு மட்டும் டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கலாம். கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவோட இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. லைட்டாக சூடு ஆறுனது நெய் ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். கை பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. அப்படியே 2 ஸ்பூன் வாசனைக்காக நெய் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே பிசைஞ்சு விட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா முந்திரி திராட்சை கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக திணை லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.